நான் தொடர்ந்து 23 வருஷம் நம்ம தெருநாய்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாலும், கொரோனா காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 20, 30 நாய்களுக்கு தான் தொடர்ந்து நான் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன். அந்த கொரோனா காலத்தில் நமக்கும் வேலை இல்லை, அவங்களுக்கும் சாப்பாடு இல்லை. அப்போ வந்து பல விதமான போராட்டத்துக்கு மத்தியிலையும் அவங்களோட எண்ணிக்கை கூடிடுச்சு. அப்போது நான் தேடி சாப்பாடு போட ஆரம்பித்தேன். அப்போ சாப்பாடு போட ஆரம்பித்த பிறகு தனி மனிதர்களோட வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும்போது, அந்த நான் சாப்பாடு போடுற அளவை எண்ணிக்கும் போது இப்போ அவங்களுக்கு சாப்பாடு போடுறதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஒரு நாளும் நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் தான் திரு ராமதாஸ் சார் அவர்களோட தொடர்பு எனக்கு கிடைச்சிது, நட்பு எனக்கு கிடைச்சிது. அப்போது அவரும் உதவிகள் செஞ்சு அவரோட நண்பர்கள்கிட்ட இருந்தும் எனக்கு உதவிகள் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தார். அந்த வகையில் நமக்கு கிடைச்சவர் தான் திரு பாலாஜி சார் அவர்கள். அப்போது அந்த கொரோனா காலம்லாம் முடிஞ்சு நான் தொடர்ந்து சாப்பாடு போட வரும்போது மிகப்பெரிய ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனை தான் மழை வெள்ளம் என் வீட்டுக்குள்ளவே தொட அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு. ஃப்ரீசர் போயிடுச்சு, ஃப்ரிட்ஜு போயிடுச்சு, வண்டி போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. நானே வாழ முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறியான நிலை திரும்ப வந்துடுச்சு. எல்லாமே போட்ட பிறகு அப்படி தானே, வெறுங்கையோடு நிற்கும்போது எல்லோரும் இது பண்ணி தான். அப்போ தான் ராமதாஸ் சாரோட அவரோட நண்பர்கள்கிட்ட இருந்தெல்லாம் உதவி வாங்கி திரு பாலாஜி சார் அவர்கள் பெரிய அளவில் உதவி பண்ணார். வண்டியை சரி பண்ணி கொடுத்தாங்க. வண்டி சுத்தமாக போர் போயிடுச்சு. வண்டியை ரெடி பண்ணி கொடுத்தாங்க, ஃப்ரீசர் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அந்த வெள்ளம் முடிகிற காலகட்டத்துக்குள்ளே மறுபடியும் அரசாங்கத்துக்கிட்டேருந்து நிவாரணம் எனக்கு கிடைக்கல. ஏன்னா எனக்கு அதிகமாக வெள்ளம் வந்துருச்சு, அதனால் கிடைக்கல. அதுக்கப்புறம் அவங்களோட உதவி மூலமாக எனக்கு எல்லாமே மறுபடியும் பல நிலையில் அவங்களுக்கு தொடர்ந்து சேவை செய்ய முடிஞ்சுது. அதிலிருந்து இன்றைக்கி வண்டி வாங்கி புதுசாக இவங்களுக்காக சாப்பாடு போடுறதுக்காக வண்டி வாங்கி வர்ற வரைக்கும் திரு பாலாஜி சார் அவர்களோட உதவி மிகப்பெரிய ஒரு உதவி. இந்த பதிவே நான் இவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்ல தான் நான் அந்த பதிவு போடுறேன். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு உதவி வரும் திரு பாலாஜி சார் அவர்களுக்கு பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.